ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரணம் என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலையும் அவர் கிட்ட என்ன செய்யுங்க, வந்துடுங்க. எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் அவர் கிட்ட என்ன செஞ்சிடணும், வந்துடும். இன்னும் அவரை நெருங்கி என்ன செய்யணும், கிட்டி சேரணும். தானியேல் அரச கட்டளை பிறந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்லலைன்னா அவனையும் அவன் கூட்டத்தை என்ன செஞ்சிருவாங்க, கொன்றுவாங்க. ராஜா சொல்லிட்டார் கொன்றுவேன் அப்படின்ட்டு. இப்போ ராஜா கிட்ட போயிட்டு கரெக்டாக கொஞ்ச நேரம் என்ன செய்கிறாரு, டைம் வாங்குறாரு. ராஜாவே இந்த நேரம் வரைக்கும் எனக்கு டைம் கொடு. ராஜா டைம் கொடுக்குறாரு. கதவை பூட்டிக்கிட்டு மனுஷன் கதறி கதறி என்ன செய்கிறாப்புல. அல்லேலூயா. நம்மளாக இருந்தால் அந்த கொஞ்சம் நேரம் வாங்கினதில் எங்கேயாவது என்ன செஞ்சுருப்போம், எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ. ராஜா இன்றைக்கி கொன்னே போட்டுரும். எங்கிட்டாவது என்ன செஞ்சிடணும், ஓடி தப்பிச்சிடணும். ஏதாவது கவலை இருக்கா உள்ளே உட்காந்து நம்மளை மூடிக்கிட்டு என்ன செஞ்சிடும், எப்படியாவது ஒளிந்து கொள்ள வழி தேடும். ஆனால் தானியேல் கர்த்தர் சமூகத்தை நோக்கி ஓடினான். ஆண்டவர் சமூகத்தில் நின்று கதறான், ஆண்டவரே நீர் எனக்கு பதில் சொல்லியே ஆகணும், இந்த தரிசனத்துக்கு நீ விளக்கம் சொல்லியே ஆகணும். ராஜா என்ன செய்கிறார், கொலை செய்து விடுவேன்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் எனக்கு உதவி செய்தே ஆகணும், உதவி செய்யுங்க. உடனே பாவ அறிக்கை செய்கிறார். நானும் என் முற்பிதாக்களும் பாவம் செய்தோம், நம்ம விட்டு தூரம் போனோம், என் மன்னிங்கன்னு சொல்லி என்ன செய்கிறார், ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் விட்டு கண்ணீர் விட்டு அழுது ஒப்புரவாகி கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை, தரிசனத்தின் அர்த்தத்தை என்ன செய்தார், பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. கவனிங்க, நான் சொல்ல வர காரியம் என்ன, என் சூழ்நிலை எதுவாயினும் நான் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை நெருங்கி சேரணும், கர்த்தரை கிட்டி நெருங்கி சேரணும். இன்னும் ஆண்டவருக்குள்ள என்ன செய்யணும், இன்னும் ஆண்டவருக்குள்ள என் சூழ்நிலை பாதகமாகவே இருக்கட்டும். சிங்க கபி என்ன ஜாலியான இடமா, ஹாய் யாருக்கியா அப்படின்னு விசாரித்து கேட்டு விளையாடுற இடமா, ஒரே கடிதான் சங்கோடு பிடிச்சி என்ன செஞ்சிடும், கொண்டு போயிடும். ஆனால் சிங்கத்தின் நடுவிலும் அவன் கர்த்தரை தேடுகிறதுனால அவனை சேதமின்றி காப்பாற்றினார். அல்லேலூயா. நெருப்பு தான் 7 மடங்கு சூளை எரியுது தான், ஆனாலும் கர்த்தருக்காய் வைராக்கியமாக நின்றதுனாலே கர்த்தர் அவள் சார்பில் என்ன செய்கிறார், நிற்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நெருங்கி சேர்கிற இருதயம் இருக்குமானா நீங்கள் நெருப்பை கூட பஞ்சுமெத்தையாக மாற்றிடுவீங்க. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கு. நெருப்பை பஞ்சுமெத்தையாக மாற்றவங்க விருப்பம் இல்லையா? நம்ம முற்பிதாக்கள் மாற்றினாங்களே. ஆமென். ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, என்னை கிட்டி நெருங்கி, ஆண்டவரை கிட்டி நெருங்கி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் விட்டு தூரம் என்ன செய்யாதீங்க, போகாதீங்க.